வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு. என்னோட தம்பி திலீப்போட தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் நம்ம கமுதி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 40க்கு 18 ஒரு ஃப்ளெக்ஸு. அப்படியே பார்த்தா அன்பு சாம்ராஜ்யத்தோட என்னோடய தம்பிமார்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணியிருந்தான். ஆமாங்க, அதில் நம்மளோட ஃபோட்டோ இடம்பெற்றிருக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தானே இருக்கும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு அப்படியே ஸ்டைலாக ஒரு கண்ணாடியில் ஒரு சைடில் கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த பேனரில் பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த பேனருக்கு இவ்வளோ மவுஸு அரசியல்வாதிகள்கிட்டன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இன்னொரு பேனரையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நம்மளும் வீடியோ எடுத்து போயாச்சு. அங்கே போய் பார்த்தா பேனரில் நம்ம 2 சேனலோட பேர், என் ஃபோட்டோ, என் பையன் ஃபோட்டோ, என் நண்பரோட ஃபோட்டோ, என் தம்பிகள் ஃபோட்டோ, திலீப்போட ஃபோட்டோ அட்டகாசமாக இருந்துச்சு பேனரில். அப்படியே இந்த கம்பீரம் குறையாமல் நம்ம உள்ள கல்யாணத்துக்குள்ளே போயிடலாம். செம்ம சூப்பரான கிளைமேட், எப்போதுமே வெயிலாக தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நம்மளும் வேகமாக கல்யாணம் பொண்ணு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. நம்ம எம்பி தர்மர் சார் தலைமையில் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணம் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையாக இருக்கும், நீங்களே பார்த்தாலே தெரியும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செண்ட மேளத்தில் ஆரம்பித்து அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை வரவேற்று தம்பி திலீப், என்னோடய நண்பர்கள், அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி உள்ள கல்யாண மண்டபத்துக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் அந்த செண்டமேலோட வாத்தியத்தம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கல்யாணத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. கமுதியில் பெஸ்ட்டு கல்யாணம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே சத்தம் கேட்க நம்மளும் அப்படியே மண்டபத்துக்குள்ளே போயாச்சு. அப்படியே உள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த சொந்த பந்தங்களோடு அந்த செண்டமேல வாத்தியத்தோடு எம்பி தர்மர் சார் தலைமையில் அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எம்பி சாரும் கூடவே வந்தார். செண்ட மேளம் செம்ம சூப்பரான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸன் தாங்க சொல்லுவேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளை வந்து எப்படி பத்திரிக்கை வாசிக்கிறாங்க, எப்படி கல்யாணம் நடக்கிறது, எப்படி பந்தி பரிமாணங்கள் வரையும் A to Z சூப்பராக போட்டாச்சு நம்ம சேனலில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஊர் முக்கியஸ்தர்கள் விவிஐபி எல்லாமே ஃப்ரண்ட் லைனில் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அப்படியே நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு தர்ம சாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை வரத்துக்காக வெயிட்டிங்க. ஆனால் மாப்பிள்ளை பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாங்க, செம்ம சூப்பரான வித்தியாசமான ஒரு முறையில் கல்யாணம். ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் உட்காந்து அவங்க அந்த பத்திரிக்கையை வாசித்து இப்படி ஒரு பட்ட கல்யாணத்தை நான் இதுவரை பார்த்ததில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்படியே திலீப்போட அப்பா வந்து எம்பிக்கு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே சால்வா போத்துற நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே எல்லாருமே அந்த ஸ்டேஜில் ஏறி அப்படியே ரவுண்டாக கீழே உட்காந்து தான் வீட்டு கல்யாணம் மாதிரி அந்த ஊர் மக்கள், சொந்தக்காரங்க, முக்கியஸ்தர்கள், ஏன் எம்பி சார் முதற்கொண்டு கீழே உட்காந்து அந்த பத்திரிக்கையை வாசித்து அந்த கல்யாணம் நடத்துகிற ஒரு தருணம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட எம்பியாங்கிற மாதிரி. ஆமாம், இவ்வளோ அது நண்பருக்காக போய் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு தன்னோட நண்பர் வீட்டு கல்யாணத்துக்கு வரணுமேங்கிறதுக்கு அவங்களோட கூட உள்ளவங்க சகாக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை அருமையாக அழகாக வந்து அந்த சேர்லேயும் உட்காந்துட்டாங்க. இப்போ தான் செம்ம சூப்பரான தருணம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மைல்டு மியூசிக்கில் அல்டிமேட்டாக இருக்கும். திரும்பி பேசுகிறேன். தம்பி மைண்ட் வாங்கலாம். எடுத்து கொடுங்க. ஒரு ஸ்பீக்கர் சேர்த்து
அப்படியே வெளியில் வந்தால் அப்படியே தடபுடலான மட்டன். ஆமாங்க, செமிக்கிரவிலேருந்து குடல் குழம்பு, ரத்த பொரியல்லேருந்து ஆம்லேட்டு இல்லைங்க, குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம், சின்ன வெங்காயம் போட்ட முட்டை குழிப்பணியாரம், செம்ம சூப்பரான நம்ம மணப்பட்டி லட்சுமணன் சமையல் தான். அப்படியே மதுரையிலேருந்து இங்கே கமுதி கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்படி என் நண்பர் மூலியமாக தான் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஆமாம், செம்ம சூப்பரான ஒரு ஸ்மெல்லு. இது வீடியோ எடுக்கும் போதே எனக்கு எச்சி ஊற்ற ஆரம்பிச்சு. இதோட ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் செம்ம சூப்பராக வரும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி இவ்வளோ கிராண்டாக பண்ணாங்கங்கிறதா எனக்கு தெரியல இந்த சமையல். ஆனால் செம்ம சூப்பர். நீங்கள் எவ்வளோ மினிமம் 15 பேர்லேருந்து கேட்டாலும் அவங்க சமைச்சு கொடுக்க தயார். அப்படியே மட்டன் குழம்பு, அந்த சிக்கன் சுக்கா, கரண்டி ஆம்லேட்டு, பழக்கேசரிலாம் போட்டு பிரமிக்க வச்சுட்டார் நம்ம மணப்பட்டி லட்சுமணன் சமையல். அங்கே பாருங்கள், மட்டன்லாம் குழம்புல வேகுது. அப்படியே நல்லி எலும்பாக தாங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் இலையில் போட்டால் ஒரு பிடிச்சிடலாம். பிடிக்கிற வீடியோ நாளைக்கு வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த சைடு வந்துட்டு அந்த செண்டை மேலாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அப்படியே உள்ளே போனால் அப்படியே பந்தி ஸ்டார்ட் ஆகி ஒரு 5வது பந்தி தான் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஆமாங்க, எல்லாமே வந்து சிக்கன் சுக்கா, அப்படியே ட்ரை கிரேவி மட்டனில், குடல் சின்ன வெங்காய குடல் கிரேவி, குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம், பழக்கேசரி, பாயாசத்தில் ஆரம்பித்து அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே தடபுடலாக சாப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே மனம் நிறைந்து வயிறு நிறைந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், இலையை பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சு. ஐயா ஒரு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எங்கள் அப்பத்தாலேருந்து சின்னது பெருசுலேருந்து எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு செம்ம சூப்பரான மணப்பட்டி லட்சுமணன் சமையலை ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் கல்யாணம், காது குத்து, மாநாடு எதுக்காக இருந்தாலும் அவர் அதை புக் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டுக்குமே மணப்பட்டி செல்வன் சமையல் பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சினா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.